ஒரு பொய்யை வந்து நம்ம திரும்ப 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 சொல்லிட்டே வந்தோம் அப்படின்னா அது உண்மையாயிருமாமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸே இல்லை, ஆனாலும் வந்து நான் கான்ஃபிடென்ட் தான், நான் கான்ஃபிடென்ட் தான், நான் கான்ஃபிடென்ட் தான் சொல்லிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் உங்களை கன்வின்ஸ் பண்ணி உண்மையிலே கான்ஃபிடென்ட்டாக வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அண்ட் கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி இது ஆப்போசிட்டாகவும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லூஸு ஐ ஆம் அன் இடியட் சொல்லிட்டு நீங்கள் திரும்ப 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 சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் உண்மையிலேயே வந்து இடையே மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது ஏன் கேட்டீங்க அப்படின்னா ரெப்புடேஷனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்காமா. நம்ம என்ன திரும்ப திரும்ப சொல்கிறோமோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் போல. ஸோ என்னோட பேர் அரவிந்தன் சக்கரவர்த்தி, நான் ஒரு பேஷன் டு பிராண்ட் எக்ஸ்பர்ட். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன், பிஸ்னஸ், மைண்ட் செட், மோட்டிவேஷன், லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டி சொல்கிறேன். இந்த ரெப்புடேஷன் பற்றி பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணுங்கள், உங்களோட கண்ணை மூடிச்சு நான் சொல்கிற விஷயத்த அப்படியே இமேஜின் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா, கண்ணை மூடிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து உங்களோட கிச்சனுக்கு போகிறீங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கார்னரில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண உடனேயே ஒரு சின்ன லைட் எரியுது அண்ட் வந்து கூல் ப்ரீஸ் அடிக்குது உங்கள் மேலே, ஒரு குளிர்ந்த காற்று அடிக்குது உங்கள் மேலே. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜ் சுற்றி பார்க்குறீங்க. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் பாக்கெட் இருக்குது அண்ட் வந்து பால் இருக்குது, கர்டு இருக்குது, ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு லெமன் இருக்குது, ஒரு எலுமிச்சை பழம் இருக்குது. என்ன பண்ணுறீங்க, அந்த லெமனை எடுத்து பார்க்குறீங்க. லெமனை தொட்டுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. சில்னஸ் கையில் ஃபீல் ஆகுது, உங்கள் ஃபிங்கர்ஸில் ஃபீல் ஆகுது சில்னஸ் எல்லாமே. அடுத்து என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்து பார்க்குறீங்க. அதே மாதிரி அதை அமுக்கி பார்க்குறீங்க. அது வந்து ரொம்ப பவுன்சியாக இருக்குது, அமுங்குது, டெக்ஸ்டர் நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த லெமனை வந்து பார்க்குறப்போ அதில் எல்லோ கலரில் இருக்குது, லைட் எல்லோ கலரில் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த லெமனை மோந்து பார்க்குறீங்க. இந்த லெமன் ஸ்மெல் அடிக்குது, லெமன் ஸ்மெல் வந்து ஃபீல் ஆகுது உங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் ஒரு நைஃப் இருக்குது, ஒரு கத்தி எடுத்துகிட்டு அந்த லெமனை நறுக்குறீங்க. அதை நறுக்கிறப்போ கொஞ்சம் ஜூஸ்லாம் வெளியே வருது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த லெமனை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ ஸ்மெல் பண்ணுறப்போ இன்னும் ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வருது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த லெமனை வந்து உங்கள் மவுத் கிட்ட வச்சு அதை ஸ்குவீஸ் பண்ணுறீங்க. அந்த ஜூஸ்லாம் உங்கள் வாயில் படுது. அது பட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த லெமன் ஜூஸ் வந்து ஒரு புளிப்பு வரும் பார்த்தீங்களா, அதை ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது நம்ம ரியாலிட்டியில் லெமன் சாப்பிடவே இல்லை. அந்த கிச்சனுக்கும் போகல, ஃப்ரிட்ஜுக்கும் போகல, எந்த ஒரு நம்ம இடத்த விட்டு மூவ் பண்ணவே இல்லை. நம்ம இடத்துல தான் உட்காந்துருக்கோம். கண்ணை மூடி இமேஜின் பண்ணுறோம், நான் இங்கெல்லாம் போகிறேன், நான் ஃப்ரிட்ஜுக்கு போகிறேன், ஓப்பன் பண்ணுற லெமன் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு இமேஜின் பண்ணுறோம். ஆனால் அது 100% ரியலிஸ்டிக்காக இருக்குது. எனக்கு வந்து வாயில் எச்சி ஊறுது. ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்களும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இமேஜினேஷனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்காமா. ரெண்டு விஷயம், ஒன்று வந்து வேர்ட்ஸ், நம்ம என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பவர் இருக்குது. அண்ட் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினேஷன், தாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர் இருக்குமாமா. நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அந்த தாட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட பாடி ரிஃப்ளெக்ட் ஆகும் போல். இந்த வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, திரும்ப திரும்ப சொல்லிட்டே வரும்ல, இந்த வேர்ட்ஸ் வந்து மேஜிக்கல் ஸ்பெல்ஸ். அதனால தான் ஸ்பெல்லிங்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் சொல்கிறதுக்கான காரணம் வந்து வேர்ட்ஸ் எல்லாமே மேஜிக்கல் ஸ்பெல்ஸ். ஏன்னா நம்ம என்ன அட்டர் பண்ணுறோம், நம்மளை பற்றி என்ன திங்க் பண்ணுறோம், நம்ம என்ன அவர்கிட்ட திரும்ப 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 சொல்லிட்டே வருமோ அதை தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், அதுதான் அட்ராக்ட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை விட லா ஆஃப் வைப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு லா இருக்குது, அதுதான் வந்து பிரைமரி லா. அதுக்கப்புறம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வைப்ரேஷன் தான். எல்லா இடம் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், லிவிங் திங், நான் லிவிங் திங், எல்லாமே வைப்ரேஷன் தான். ஒரு சின்ன கல் எடுத்துட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது வைப்ரேட் ஆகும், கல் ரேடியேட் ஆகும். காரணம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன். அப்போ நானும் வைப்ரேஷன் தான், இந்த மொத்த யூனிவர்ஸும் எனர்ஜி தான். அப்போது எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறப்போ என்னோட எனர்ஜியும் அந்த விஷயத்தோட எனர்ஜியும் மேட்ச் ஆகிறப்போ ஐ கேன் மேனிஃபெஸ்ட் இட். அப்போது அந்த ஃப்ரீக்குவென்சியில் நான் வைப்ரேட் ஆகிறப்போ அந்த ஒரு விஷயம் இருக்குது, அது ஒரு பர்டிகுலர் எனர்ஜியில் வைப்ரேட் ஆகுது. அப்போது நானும் அந்த எனர்ஜியில் வைப்ரேட் ஆகிறப்போ ஐ கேன் ஈஸிலி மேனிஃபெஸ்ட் இட். அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுது அண்ட் ஐ கேன் மேனிஃபெஸ்ட் இட். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து உங்களோட கோல் என்ன அண்ட் உங்களோட ஃப்ரீக்வன்சி எப்படி நீங்கள் டியூன் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும், ரெப்புடேஷன், என்ன மாதிரி பர்சன் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு பி ஹேவிங் ரோல் மாடல். அப்போ அந்த பர்சன் மாதிரி ஆகணும் அப்படின்னா வாட் ஆர் தோஸ் குவாலிட்டிஸ்,
நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணுமா, என்னோட ஆட்டிடியூட் இம்ப்ரூவ் பண்ணணுமா, என்னை வந்து நான் பர்சனலி டெவலப் பண்ணணுமா, என்னோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி என்ன பர்டிகுலர் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தேவையோ, என்ன பர்டிகுலர் குவாலிட்டிஸ் தேவையோ அதை வந்து ஆல்ரெடி இருக்கிற மாதிரி ட்ரை டு அஃபர்ம். நான் உண்மையிலே கான்ஃபிடென்ட் தான், நான் வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ ஆம் பவர்ஃபுல், ஐ ஆம் அ கிரேட் ஸ்பீக்கர், ஐ ஆம் பப்ளிக் ஸ்பீக்கர், அந்த மாதிரி நீங்கள் திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கிறப்போ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அது என்னவாக இருந்தாலும் அது உண்மையாயிருது. அந்த அளவுக்கு ரெப்புடேஷனுக்கு ரொம்ப பவர் இருக்குது. ஓகே, ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு விஷயம், ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த விஷுவலைஸ் பண்ணது, இப்போ எப்படி வந்து லெமன் எடுத்தது, லெமனை கட் பண்ணது, லெமன் டேஸ்ட் பண்ணது, ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களோட கோலை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்புடேஷன், உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கோலை வந்து அஃபர்மேஷனாக வந்து நீங்கள் சொல்லிட்டே இருங்க, திரும்ப 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 சொல்லிட்டே இருங்க. எப்போ வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்களே கன்வின்ஸ் ஆயிருவீங்க, ஓகே நான் வந்து உண்மையிலே கான்ஃபிடென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ தேவைப்படுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.